ஆஸ்ட்ரோ டிவி அனுசூயா நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சியினால என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன ஒரு உயர்வுகள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பகவான் பயிற்சியானது தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி இரவு 1:50 அளவில் இந்த குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்த குரு பகவான் வருகின்ற வைகாசி மாதம் 18ஆம் தேதி அன்று ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்ச பலத்தில் அமர இருக்கிறார். மீன ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் இந்த குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல வலுவாக அமர்ந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். அதே போல ஆங்கில தேதிக்கு 1/6/2026 அன்று இந்த குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்திலே உச்ச பலத்தில் அமர இருக்கிறார். இந்த குரு பகவான் பயிற்சினால மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள், மாற்றங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பகவான் யார்? சூரிய குடும்பத்துல அதி சுபராக போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். ஒரு ராசியில ஒரு வருடம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வர 12 வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார். அதே போல குரு பகவான் நின்ற இடத்தை விட பார்த்த இடத்தை பலம் பெற செய்யக்கூடியவர். அதனால்தான் குரு பார்த்தால் கோடி தோஷம் விலகும் என்ற பழமொழியே ஏற்பட்டது. அதே போல தனக்காரகன், புத்திரக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும் பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். அதே போல தான் இந்த ராசியிலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வை செய்யக்கூடியவர் இந்த குரு பகவான். குரு பகவானுக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. அதே போல தேவகுரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். சரி, இந்த குரு பகவான் பயிற்சியினால மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. மீனம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்துல 12வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதை என்று சொல்லக்கூடிய தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆவார். மீன ராசிக்குள் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும். அதே போல மீன ராசிக்காரர்கள் பாருங்க, சத்தியத்தையும் தர்மத்தையும் தனது இரு கண்களாக போற்றக்கூடியவர்கள். அதே போல உண்மை விரும்பிகள் மீன ராசிக்காரர்கள். ஆச்சாரம், அனுஷ்டானம் இவற்றை அனுஷ்டிக்க பிறந்தவர்கள், அதிகம் படித்தவர்கள், அதாவது கல்விமான்கள் பாருங்க மீன ராசிக்காரர்கள். அதே போல தெய்வீக நம்பிக்கை அதிகம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள். வெளிநாடு யோகம் உடையவர்கள், மனைவி மக்கள் மீது அதிக பிரியம் உடையவர்கள். இதெல்லாம் பாருங்க மீன ராசிக்காரர்கள். அதே போல இறக்க குணங்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது பாருங்க ஜென்மசனி காலம். சனி பகவான் பாருங்க உங்க ராசிக்குள்ள அமர்ந்து உங்களை பாடாய்படுத்தி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல ராகு 12ஆம் இடத்துல அமர்ந்து தூக்கம் இல்லாம உங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார். அதே போல 4ஆம் இடத்துல குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக அமர்ந்து மனசுல நிம்மதியே இல்லைங்க அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை பாருங்க விரைவில் முடிய இருக்கிறது, உங்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க இருக்கிறது அப்படின்னா வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சபலத்தில் அமர இருக்கிறார். இதுதாங்க ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி உச்சபலம் பெற போகிறார். உங்களுக்கு மனசுல ஒரு புது தைரியம், உடம்புல ஒரு புது தெம்பு வர இருக்கிறது. அதாவது எல்லாத்தையும் இனிமேல் நம்மளால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க இருக்கிறார். அதாவது சூரியனை கண்ட பனி போல இனிமேல் எல்லாமே விலகி இருக்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு. அதாவது மிகப்பெரிய கஷ்டம் கூட உங்களுக்கு ரொம்ப எளிமையா தெரியுங்க. ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம், இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் குரு பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்திலே உச்சபலத்தில் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அமர இருக்கிறார். அப்ப ஜூன் மாசத்துல பாருங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் பாருங்க ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ ஜென்ம சனியில் மீன ராசிக்காரர்கள்லாம் பாருங்க ஆளே அடையாளம் தெரியாமல் மாறி இருந்திருப்பீங்க.
உடம்புலையும் பிரச்சனை, மனசுலையும் பிரச்சனை, மன அழுத்தம், உடல் ஒத்துழைக்கல, உடம்புலாம் அசதி, சோம்பல், யாரோ அடிச்ச மாதிரி இருக்குங்க. ஒரு இன்னும் சொல்ல போனா ஒரு 10 பேர் சேர்ந்து உங்களை அடிச்ச மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு. அந்த அளவுக்கு உடம்புல வலிகளை கொடுக்கும். எல்லா காரியமும் கொஞ்சம் இழுபறியா இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு 10 நாள்ல செய்யற காரியம் 100 நாள் ஆகும். உங்களை பற்றிய பாருங்க பொய் புரளிகள் நிறைய கிளம்புங்க இந்த ஜென்மசனி காலகட்டத்தில். அதனால அதை பற்றி கவலை வேண்டாம். அதே போல உங்களுக்கு எதிரிகள் தொல்லை நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா எதுக்குற கடை வைப்பாங்க இந்த காலகட்டத்தில். நிறைய சோதிப்பார் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் உழைப்பை நம்பி இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்ட காலம். நீங்கள் கடுமையாக போராடுறீங்க, உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் ஒரு வளர்ச்சி காலம் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில். அப்போ முயற்சியை கைவிடாதவர்களுக்கு இந்த ஜென்மசனி காலம் ஒரு வாழ்க்கையில் ஒரு உயர்வை கட்டாயம் கொடுக்கும். மீனராசிக்காரர்கள் நிறைய பேர் பாருங்க நடுத்தருக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில். வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து பாருங்க உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர். அந்த அளவுக்கு பாருங்க ஜென்மசனி தான் ஒரு மோசமான காலகட்டம் எல்லாருக்குமே. சரிங்க, இந்த ஜென்மசனி, ஜென்ம குரு, 8ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல சனி, இதெல்லாம் பாருங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு மோசமான காலகட்டம் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். அப்போ மீனராசிக்காரர்களுக்கு 2027 ஜூன் வரையும் ஜென்மசனி காலம். இதுலேயும் கொஞ்சம் நிதானம் வேணும், அவசரப்படக்கூடாது, கோபத்தை குறைக்கணும், அவ்வளோதான். பாருங்க ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பாருங்க இந்த விஷச்சுரங்கள்லாம் வரும். அம்மா வாக்குறது, டைபாய்டு, டெங்கு இது போன்ற விஷச்சுரங்கள் வரக்கூடிய சூழ்நிலாம் நிறைய பேருக்கு கொடுக்கும். நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை 12ஆம் இடத்துல ராகு இருப்பதனால ஏற்படும். இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, உத்தியோகத்தில் பிரச்சனை. நிறைய மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனியில் இடமாற்றங்கிறது தானாகவே நடக்குங்க. நிறைய பேருக்கு விஆர்எஸ் கொடுக்கறது, டீப்ரமோட் ஆகிறது, வேலையில் அலைச்சல் இருக்கிறது, இது போன்ற பிரச்சனைகள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ கிட்டத்தட்ட 1 வருட காலமாக. இப்போ ஜென்மசனி உங்களுக்கு திருக்கணிதப்படி 1 வருஷம் ஆச்சுங்க. 2025 மார்ச் மாதம் தான் உங்களுக்கு ஜென்மசனி ஆரம்பிச்சது. அப்போ இந்த ஜென்மசனியில் உங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு அனுபவ பாடம் கிடைக்கும். உங்களை பற்றி, உங்கள் உறவுக்காரர்களை பற்றி, இந்த உலகத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜென்மசனி தான். அப்போ எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு தெளிவு கிடைக்குங்க மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி காலகட்டத்தில். அப்போ எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். அப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக உங்கள் பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கும். குடும்பத்தை இழந்தவர்களுக்கெல்லாம் பாருங்க குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள், கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். தொழிலில், உத்தியோகத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைந்து வாழ்க்கையில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிடைக்கும். அதே போல கிட்டத்தட்ட 1 வருட காலமாக உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 4ஆம் இடம் வீடு ஸ்தானம். அப்போ 1 வருஷமா வீட்டுக்கு போனாலே மனசில் நிம்மதி இல்லைங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும். அதே போல 4ஆம் இடம் சுகஸ்தானம், ஆரோக்கியத்திலையும் பாருங்க பிரச்சனை இருந்திருக்கும். தாயாருக்கு பாருங்க மீனராசிக்காரர்களுக்கு தாயாருக்கு கண்டங்கள் ஏற்பட்டிருக்கும், சொத்து இழப்பு ஏற்பட்டிருக்கும், உறவுக்காரர்கள் பகை ஏற்பட்டிருக்கும், வியாபாரத்தில் நஷ்டம். பாருங்க நீண்ட காலமாக சேர்த்து வைத்த பணமெல்லாம் அழியக்கூடிய சூழ்நிலை. அதே போல பழைய கால சொத்துக்கள் எல்லாம் விற்க வேண்டிய சூழ்நிலை. இப்படி பாருங்க 4ஆம் இடத்துல இருந்த குருவும் உங்களுக்கு பல சிரமங்களை கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வாகன விபத்து, நிறைய பேருக்கு பாருங்க உடல் ரீதியாக பிரச்சனை, மன அழுத்தம், மனக்கவலைகள். அதாவது மனசுல இவ்வளவு பெரிய கவலைகளை நான் இது நாள் வரையும் அனுபவிச்சதே இல்லைங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் நம்முடைய சுகஸ்தானம், நிம்மதி ஸ்தானம். அப்போ வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைங்க 1 வருஷமா அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு. அப்போ குரு பகவான் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். மனசில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் விலகி இருக்கிறது.
பாருங்க, வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மீன ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். உங்களுடைய மன அழுத்தங்கள்லாம் பாருங்க குறைஞ்சிடும். அதே போல உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக உங்களுக்கு சீராகி உடம்புல ஒரு புது தெம்பு வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, உங்க ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சபலத்தில் அமர்ந்து உங்க ராசியை 9ஆம் பார்வையால் பார்க்க இருக்கிறார். அப்ப உங்களுக்கு ஒளி கிடைக்க இருக்கிறது. அப்ப இந்த ஒளி உங்களுக்கு நல்ல புத்துணர்ச்சியையும் புது தெம்பையும் கொடுக்கும் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும். சரி, மீன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாத மீன ராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, முழு ராஜபார்வைங்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வர இருக்கிறது. அதாவது குரு பலம் வர இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை தெரிக்கை இருக்கிறது. அதே போல உத்தியோகத்தில் தேவையில்லாத இடமாற்றங்கள்லாம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும், அதிலெல்லாம் பாருங்க ஒரு மாற்றம் ஏற்பட இருக்கிறது. மேல் அதிகாரிகள் தொல்லையெல்லாம் மாற இருக்கிறது. உங்களுக்கு தொல்லை கொடுத்த மேல் அதிகாரிகள்லாம் வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க. அதே போல பாருங்க, பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல பணப்புழக்கம் அதிகரிக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதி குரு பகவான், புது வேலை கிடைக்கும். அரசாங்கத்தில் வேலை கிடைக்கும். இந்த 2026-27 மீன ராசிக்காரர்களுக்கு அரசாங்க வேலை உண்டுங்க. அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு மீன ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா, 10க்குடைய குரு பகவான் உச்சப்பலம் இருக்கிறார். வேலையே இல்லை அப்படின்னு பாருங்க, ஊரை சுற்றி வந்தவங்களுக்கெல்லாம் திடீர்னு பாருங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்க இருக்கிறது. இல்லைன்னா நல்ல ஒரு கம்பெனியில் நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்க இருக்கிறது. அதே போல பாருங்க, உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாக இருக்கிறது. அதே போல உங்களை பற்றிய பொய் புரளிகள்லாம் பாருங்க டக்குன்னு பாருங்க எல்லாமே சீராயிடும். அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் பாருங்க திடீர்னு விலகும். உங்க மேல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வழக்கு இருந்தாலும் சரி, ஆரோக்கியத்தில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, அத்தனை பிரச்சனைகளும் பாருங்க படிப்படியாக ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களை விட்டு விலகிவிடும். அதுக்கப்புறம் ஒரு தெளிவு கிடைக்கும், மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அதே போல் உங்கள் வியாபாரத்தில் உங்கள் சொந்த தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்கள், நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். உங்களுக்கு தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். அதே போல் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு அப்படின்னு சொன்னால் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்தாங்க. இந்த ஜென்ம சனியினுடைய தாக்கம்லாம் குறையும். ஏன் அப்படின்னா, சனி பகவானை குரு பகவான் பார்க்க இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், குரு பகவானுக்கு கோணத்தில் சனி சஞ்சாரம் செய்ய இருப்பது உங்களுக்கு பாருங்க தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக உங்களுக்கு நிறைய பணம் வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கொடுப்பனை அப்படின்னு சொன்னால் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியில் இருந்தாங்க. மேலும் குரு பகவான் நின்ற இடத்தை விட பார்த்த இடத்தை பலம் பெறச் செய்வார். அப்போ குரு பகவான் பாருங்க 5ஆம் இடத்துல ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அமர்ந்து தனது 5ஆம் பார்வையால் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வையிடுவார். அப்போ தகப்பனாருக்கு இருக்கிற கஷ்டங்கள்லாம் மாறும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், உயர் பதவிகள் தேடி வரும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உயர்ந்த ஸ்தானம் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே போல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அதே போல உங்களை விட மூத்தோர்கள், உயர் அதிகாரிகள் அனுசரணை உங்களுக்கு கிடைக்கும். இப்படி பாருங்க நிறைய அதிர்ஷ்டங்களை சொல்ல முடியும். வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். அதே போல குரு பகவான் தனது 7ஆம் பார்வையால் 11ஆம் இடத்தை பார்வையிடுவார். மூத்த சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு இருந்த பாதிப்புகள் குறையும். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும், நினைத்தது நிறைவேறும், உங்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிட போவது உங்களுடைய முக்கியமா உங்களுடைய அத்தனை கஷ்டத்துக்கும் தீர்வு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்ப 11ஆம் இடம் லாபஸ்தானம், இதுலேயும் ஒரு லாபம் கிடைக்கும், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்தது குரு பகவான் உங்க ராசியை பார்ப்பார். 9ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். அப்ப பாருங்க, உங்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் கட்டாயம் தீர்வு உண்டு. அப்ப குரு பகவான் தன்னுடைய பார்வையினால 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் உங்க ராசியையும் பார்க்க இருப்பதனால பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டு. மீன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து
அதாவது மன கஷ்டம், உடல் கஷ்டம் எல்லாம் தீரும், பண கஷ்டம் தீரும், உத்தியோகத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகும், வேலை விஷயத்தில் பாருங்கள் அதிர்ஷ்டம் ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு மற்றவர்கள் உதவி செய்வார்கள், உறவுக்காரர்கள்ட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். இப்படி பல கஷ்டங்கள் உங்களுக்கு மாறும். முக்கியமாக வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பாருங்கள், இனிமேல் படிப்பில் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் எழுதக்கூடிய எக்ஸாம்லாம் உங்களுக்கு பாருங்கள் அதிக மதிப்பெண் வாங்கக்கூடிய யுகம் தரும். 2026-27 நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். அதனால் முயற்சியை கைவிடாமல் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அரசாங்க வேலை உண்டு அப்படின்னு சொல்ல முடியும் இந்த 2026-27. இப்படி பல அதிர்ஷ்டங்களை இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்க்க போறீங்க மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கும் ஒரு விடிவு காலம் வர இருக்கிறது ஜூன் 1ஆம் தேதி முதல். மேலும் பாருங்க, உங்களால் முடிந்தால் தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை, அதாவது குரு பகவானுக்கு தனி சன்னதி உள்ள இடம் இந்த தென்குடி திட்டை, இந்த கோயிலுக்கு ஒரு முறை சென்று வருவது நல்லது. அதே போல கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஆலங்குடி, இதுவும் பாருங்க குரு பகவானுக்கு ஒரு மிகச்சிறந்த பரிகார ஸ்தலம், இந்த கோயிலுக்கு சென்று வருவதும் சிறப்பு. அதே போல முடிந்தால் ஒரு முறை திருச்செந்தூர் முருகபெருமானை சென்று தரிசிப்பதும் உங்களுக்கு சிறப்பு தரும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசா ஜாதகம் எழுதினாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்க கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.